கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவர் உயிருள்ள வார்த்தையாக நம்மோடு பேசுகிற நேரம் இது. வாழ்வு தரும் வார்த்தை, இது வழிகாட்டுகின்ற வார்த்தை. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிநாதத்தை, ஆழத்தை கண்டுகொள்ள இறை வார்த்தை தான் நமக்கு அடிப்படையாக இருக்கிறது. அதனால்தான் ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் கூட நாம் மறையுரையை கேட்டு சிந்தித்து தியானிக்கிறோம். இறை வார்த்தையின் ஒளியில் அதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்தின் அடிப்படையில் எனக்கு ஒரு சிந்தனை தோன்றுகிறது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இயேசுவை கோபப்படுத்தாதீர்கள், அதான் என்னுடைய இந்த நாளினுடைய மைய சிந்தனை. இயேசுவை கோபப்படுத்தாதீர்கள். நான் சின்ன வயசுலேருந்து நான் ஹாஸ்டலில் தான் படித்தேன். அப்போ நடந்த ஒரு நிகழ்வு இது. அப்போது இந்த 7வது 8வது நான் 5ஆம் கிளாஸ்லேருந்து அப்படி பயணித்து வர்றதுனால ஹாஸ்டலில் படிக்கிற நாட்களில் 8th படிக்கும் போது எனக்கு நிறைய ஞாபகம் இருக்குது. அப்போது அந்த எல்லா வருஷமும் இப்படி தான் நடக்கும். ஆனால் ஒரு நிகழ்வு எனக்கு இப்போது அந்த பூஜா ஹாலிடேஸ்ன்னு சொல்லி ஒன்று வரும். தொடர்ந்து 4 நாள் லீவ் வரும், பார்த்துக்கோங்க. அப்படின்னா அந்த நாளுக்காக அப்படியே நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறது, எப்படா அந்த லீவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் ஒரு நாள் பூஜா ஹாலிடேஸ்க்கு நாங்கள் லீவுக்கு போகிறோம். சாயந்தரம் முடித்தோடனே 5 மணிக்கு 4 மணிக்கு பஸ் வரும். பஸ்ஸில் ஏறி நாங்கள் அவங்கவுங்க ஊருக்கு போவோம், பார்த்துக்கோங்க. இந்த கடைசி பீரியடு அன்னைக்குன்னு பார்த்து சயின்ஸ் பீரியட் ஆயிடுச்சு. அப்போது மத்தியானம் சாப்பிட்டதுலேருந்தே ஒரே உற்சாகம். ஊருக்கு போகிறத பற்றி அப்படி எங்களுக்குள்ளே கலந்துரையாடல் நடந்துகிட்டே இருக்குது. நண்பர்களுக்குள்ளே போய் பேசிக்கிட்டே இருக்கோம். டே நண்பா, எத்தனை மணிக்கிறா உனக்கு பஸ்ஸு? உங்கள் ஊருக்கு போய் அங்கிட்ட எப்போ எத்தனை மணிக்கிறா நீ போய் சேருவேன்? உன்னை யாரா வந்து இங்கே கூட்டிகிட்டு போவா? 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்ன தெரியும், நம்ம வாட்டில் பஸ் ஏறி போவோம். அப்படி போகிறதுனா உண்டு இல்லையா? அப்போ அதை பற்றி ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம். என்னடா பண்ணுவோம், எதுடா பண்ணுவேன்னு. வாத்தியார் ரொம்ப சீரியஸாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறார். அவர் என்ன நடத்தினாரு நமக்கு ஒன்றுமே புரியல. ஏன் அப்படின்னா நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா, சாயந்தரம் வீட்டுக்கு போகணும், பஸ்ஸை பிடிக்கணும், பஸ்ஸில் பிடிச்சி நைட்டு போய் வீட்டுக்கு போகணும், நாளைக்கு அந்த வேலையை பார்க்கணும், 3 நாளைக்கு வீட்டை சுற்றணும் அப்படின்ட்டு தான் நம்ம எண்ணமாக இருக்கிறதுனால அதை குறித்தே நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். வாத்தியார் ரொம்ப சீரியஸாக பாடம் நடத்திட்டு கேள்வி கேட்டார், பார்த்துக்கோங்க. அவர் என்ன நடத்தினார்னே கவனிக்கலையே, அப்புறம் எப்படி நம்ம பதில் சொல்கிறது? பேங்குன்னு நாங்கள் முழிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் வாத்தியார் கேட்டார், என்னடா ஒன்றுமே புரியலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும் போது தான் அப்புறம் அவரே புரிஞ்சுக்கிட்டாரு, பயலுக ஊருக்கு போகிற மூடில் இருக்கிறான்வ, இவங்களுக்கு சீரியஸாலாம் பாடம் நடத்தினா ஒன்றும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கதை சொல்லி அந்த வகுப்புகளையெல்லாம் நிறைவு செய்தார். எங்களுக்கு 2 திட்டும் கொடுத்தார், அடியும் கொடுத்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஜஸ்ட் ஐ ஆம் திங்கிங் அபவுட் திஸ் இன்சிடென்ட் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி இன்றைக்கி நடந்த இந்த காஸ்பலோட நான் என்னுடைய அந்த சின்ன நிகழ்வை நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். இங்கே ஜீசஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு காரியத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும் போது சீடர்கள் அதை பற்றிலாம் நினைக்காம அவங்க எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா, ஐயோ நம்ம அப்பம் கொண்டு வராமல் வந்துட்டோமே, ஒரு அப்போ தானே கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது இயேசுடைய மனப்பாங்கு எப்படி இருந்துச்சு, அவர் என்ன பேசினார் அப்படின்றத நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னுடைய 8ஆம் வகுப்பு நிகழ்வு எனக்கு ஒரு சின்ன ஒரு முன்னோட்டமாக புரிந்து கொள்வதற்கு ஒரு அடிநிலையாக இருந்துச்சு. அப்படின்றதுனால இந்த நிகழ்வை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். சரி, எல்லாத்துக்குமே நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவோம் தெரியுமா, எதுக்குமே ஒரு எல்லை உண்டு அப்படின்னு சொல்லுவான். சந்தோஷத்திற்கும் ஒரு எல்லை உண்டு, சோகத்திற்கும் ஒரு எல்லை உண்டு, கோபத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. அடிக்கடி சொல்லுவோம், டேய் தேவையில்லாம கடுப்பை கலப்பாத, எனக்குன்னு ஒரு என் கோபத்தினுடைய எல்லையை தொற்றுவேண்டா அப்படின்னு நான் சொல்லுவான். என்னை கடுப்பை கலப்பாத, இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது, அப்புறம் எதுக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படின்ற எல்லை உண்டுன்ற வார்த்தையை நாம் எப்போவுமே அடிக்கடி பயன்படுத்துவோம். இயேசு ஆண்டவர் அப்படிப்பட்ட எல்லை உண்டு அப்படின்ற வார்த்தையை சொல்லலை, ஆனால் எல்லையில்லாத கோபத்தை இன்னைக்கு கொட்டி தீர்த்துட்டார். ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லும் போது அவருக்கு 2 தன்மைகளை சொல்லும். ஒன்று மனிதத்தன்மை, 2வது இறைத்தன்மை. அந்த இறைத்தன்மை நமக்கு தெரியும், தந்தையின் மகனாக அவர் ஜெனித்தவர், அதனால் இறைத்தன்மை நமக்கு தெரிகிறது. ஆனால் இந்த மனிதத்தன்மை அப்படின்றதுல வந்து ஒரு சில இடங்களில் ரொம்ப டிப்பிக்கலாக அப்படியே அப்பட்டமாக தன்னுடைய மனிதத்தன்மையை காமிப்பார். அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். அந்த 1000 ஆடுகளைப் போல் அலைக்கழிக்கப்பட்ட பொழுது அவர்களை பார்த்தவர் பரிவு கொண்டார். பரிவு என்பது மனிதனுடைய ஒரு குணதர்ஷத்தில் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் தான் இல்லையா? அதே போல் இன்னொன்று என்ன இருக்கும், தன்னுடைய நண்பர் லாசருடைய இறப்பை கேட்டவர் அழுதார் அப்படின்னு வரும். தன்னுடைய துன்பத்தை நினைத்து எருசலேம் நகரத்தை பார்த்து அவர் அழுதார் அப்படின்றதெல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஒரு சில இடங்களில் கோபப்படுவார். வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசுடைய கோபத்துக்கு சொல்லும் போது வழக்கமாக எல்லாரும் பயன்படுத்துகிற சொல்லுகிற ஒரு இடம் அப்படின்னு சொன்னால், அவர் சாட்டை எடுத்து அடித்தார். எங்கள் எருசலேம் ஆலயத்தில் வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறவரை பார்த்து, என் தந்தையின் நிலத்தை நீங்கள் வியாபார குடும்பமாக மாற்றுறீங்களே அப்படின்னு சொல்லி அடித்தார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சொல்லுவாங்க. 2வது பேதுருவை பார்த்து ஆண்டவர் திட்டம் போது கோபப்பட்டார், பாலை சாத்தானே அப்படின்னு சொன்னார் அப்படின்றது இயேசுடைய கோபத்துக்கு ஒரு பதிலாக சொல்லுவாங்க. ஒரு சில பேர் இந்த நிகழ்வையும் சேர்த்து சொல்லுவாங்க. எதை
கொஞ்சம் போன வாரத்தில் நீங்கள் வாசி கேட்டிருப்பீங்களே, என்னது ஆண்டவர் படகுல போயிட்டுருக்கிற பொழுது, ஐயோ ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோமே அப்படின்னு கத்தும் போது அவர், ஏன் அஞ்சுகிறீர்கள் நம்பிக்கை குன்றியவர்களே, இன்னுமா நீங்கள் நம்பலை அப்படின்னு சொல்லி கேட்பார். இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு அது எல்லாத்தையும் விட ஆண்டவர் கோயிலில் சாட்டை அடித்து பின்னி அடித்து அந்த நேரத்தில் இருக்கிற கோபத்தை விட எனக்கு என்னமோ இன்னைக்கு வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் தன்னுடைய கோபத்தை அப்படியே கொட்டி தீர்த்துட்டாரோ அப்படின்றது போல எனக்கு ஒரு உணர்வு இருக்குது. ஏன் இவ்வளவு தூரம் ஆண்டவர் பொங்குனாரு அப்படின்றதுக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்கிறது. அதையும் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, கோவப்படக்கூடாது. என்ன நீங்கள் போய் கோவப்படலாமா, பெரிய மனுஷன் நீங்கள் போய் கோவப்படலாமா? கோவப்படுறதுக்கு பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் அப்படின்றதெல்லாம் விவஸ்தையே இல்லை. அது ஒரு அளவீடே இல்லை. பெரியவன் தான் கோவப்படணும், சின்னவன் தான் கோவப்படணும் அப்படின்றதுனா இல்லை. ஒன்றுமே இல்லை, உனக்கு என்னடா எவ்வளோ கோவம் அப்படின்னு வாங்க. ஒன்றுமே இல்லை, உனக்கு என்ன கோவம், இல்லாத விட உனக்கு எதுக்குடா கோவம் அப்படின்னு. இருக்கிறவன் தான் கோவப்படணும், இல்லாதவன் கோவப்படக்கூடாது அப்படின்னா எதுவுமே இல்லை. கோபம் என்பது ஒரு உணர்வு. எப்படி பாசம் ஒரு உணர்வாக இருக்கிறதோ, அல்லது அழுகை, அது துக்கம் ஒரு உணர்வாக இருக்கிறதோ, கோபமும் அது ஒரு உணர்வு. அந்த உணர்வு எல்லாருக்கும் வரும். மனுஷனா படைக்கப்பட்ட எல்லாருக்கும் வரும். ஒருவன் கோவப்படாமல் இருக்கிறான் அப்படின்னா அதை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அவனுக்குள்ள கோபம் என்கிற உணர்வு, ரௌத்ரம் அப்படின்றது இல்லாமல் இல்லை, இருக்கத்தான் செய்கிறது. அதை கட்டுப்படுத்துகிறான். ஒரு சில பேர் இந்த சமுதாயம் கட்டுப்படுத்த சொல்லுகிறது. பொட்ட பிள்ளைக்கு உனக்கு என்ன எவ்வளோ கோவம், பெண் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளை உனக்கு என்ன எவ்வளோ கோவம், பொம்பளையால் உனக்கு என்ன எவ்வளோ கோவம் அப்படின்வாங்க. ஆம்பளையால் தான் கோவப்படணும், பொம்பளையாலாம் கோவப்படக்கூடாதுன்னு எந்த சட்டம் எழுதி வைக்கல. அப்படி எழுதப்பட்ட சட்டம் அது சட்டமாகவே இருக்க முடியாது. எல்லாருக்கும் பொதுவான ஒரு உணர்வு என்பது மனிதனுக்கே கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். அதில் கோபத்தை இன்னைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு. அதனால தயவு செஞ்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, அவருடைய பாலினத்தின் அடிப்படையிலோ, அவருடைய பொருளாதாரத்தின் அடிப்படையிலோ, அல்லது ஊரை பேரை சொல்லி, அல்லது ஒரு இனத்தின் பேரை சொல்லியோ, நீ ஏன் கோவப்படுற, நீ தான் கோவப்படலாமா அப்படின்னு நம்ம பேசுகிற பழக்கம் இருந்துச்சுன்னா அதை நாம் இந்த நாளில் நான் அப்படி செஞ்சுருந்தோம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவரை இப்படிலாம் நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு அளவீடே இல்லை. எல்லாருக்கும் இந்த உணர்வு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரும் கோபம் கொள்ளலாம். ஆனால் சரியான விதத்தில் அந்த கோபத்தை செலுத்த தெரியணும், சரியான நேரத்தில் செலுத்த தெரியணும், சரியான நபரிடம் கொண்டு போய் அந்த கோபத்தை செலுத்த தெரியணும். ஒரு சில நேரங்களில் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நம்ம சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கோபத்தை மாற்றி காமிக்கிற இடம் அந்த ஸ்கூலில் சொல்லுவாங்க. டீச்சர்ஸை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, வீட்டில் ஒரு பிரச்சனைனா வாத்தியார் இங்கே நம்மளை போட்டு வெள்ளுன்னு வெளுப்பார். அது சரியானதில்லை. வீட்டில் சண்டைனா வீட்டுக்காரங்கிட்ட தான் பேசணும், வீட்டில் பையன் பேசுகிறான்னா பையன்கிட்ட தான் பேசணும். அங்கே கோபத்தை இங்கே காமிக்கிறது. ஒரு சில பேர் ஆஃபீஸில் கடுன்னு இருப்பாங்க, ஏன்னா வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், இங்கே அந்த கோபத்தை காமிக்கிறது. அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது நம்ம யார்கிட்ட கோபத்தை காமிக்கணும், சரியான ஆள்கிட்ட காமிக்கிறோமா அப்படின்றத இந்த நாளில் ஜீசஸ் நம்மளை யோசிப்பதற்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஒரு இடத்துல காயப்பட்டுட்டு அந்த காயத்தை இன்னொரு போய் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதையும் இந்த நாளில் சுய ஆய்வு செஞ்சு பாருங்கள். ஆண்டவரே, நானும் இப்படி தான் இருந்திருக்கிறேன். நான் அடிபட்டது ஒரு இடத்துல, ஆனால் அந்த அடி இன்னொருத்தண்ட போய் கொடுத்து அங்கேருந்து நான் மறந்து வாங்கலாம் நினச்சது தவறு அப்படின்றதை இந்த நாளில் சிந்திக்க ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்குறார். பாருங்களேன், இப்போ ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார். ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு விஷயம். என்ன? பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய புளிப்பமாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் ரொம்ப வேகமாக பேசுகிறார். காரணம் என்ன அப்படின்னா, ஏசு ஆண்டவர் ஒரு தளத்தில் இருந்து பேசிகிட்டு இருக்கிறாரு, கேட்குறவங்க இன்னொரு தளத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2 ஃப்ளோருமே வேற ஃப்ளோரில் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய இயேசுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? ஜஸ்ட் 3 இயர்ஸ், இந்த 3 வருஷத்துக்குள்ள எம்புட்டோ வேலைகள் செய்ய வேண்டியிருக்குது அப்படின்றத மனசில் வைத்துக்கொண்டு தனக்கு பின்பாக இந்த பணி எடுத்து செய்ய போகக்கூடிய இந்த சீடர்கள் எப்படிலாம் இருக்கணும், யார் யாரை குறித்தெல்லாம் அக்கறையோடு இருக்கணும், எங்கெங்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத அவர் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கார். என்ன சொல்றாரு? இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் ஏரோதியர்களை குறித்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. கோயிலே கெதின் கிடைக்கிற இந்த சதுசேயர்களையும், சட்டங்களை வைத்தால் வாழ்க்கை அடைந்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய இந்த பரிசேயர்களையும், அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற இந்த ஏரோதியர்களுக்கு மத்தியில் நான் உங்களை அனுப்புகிறேன். அந்த புளிப்பு மாவை குறித்து நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்ற வார்த்தை தான் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். கவனமாக இருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளை இடுகிறார். சும்மா நார்மலான ஒரு கான்வர்சேஷன் கூட இல்லை, அல்லது ஒரு சொற்பொழிவு கூட இல்லை, ஒரு உரையாடலும் இல்லை, சொற்பொழிவும் இல்லை. என்ன வருகிறது அப்படின்னா, கமெண்டிங் த பீப்புள். அவங்க கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, கட்டளையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே நம்ம ஆளுங்க என்ன செய்கிறாங்க, அந்த சீடர்கள் அதை குறிச்சுலாம் பெருசாக அவங்களுக்கு ஒன்றுமே யோசிக்காமல், ஐயோ வரும்போது நம்ம அப்பத்தை எடுக்க மறந்துட்டு வந்துட்டோமே, இன்னைக்கு சோத்துக்கு என்ன பண்ணுறது, நைட் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, நம்மகிட்ட ஒரு அப்பம் தானே இருக்கிறது, யாருக்கு பிரித்து கொடுக்கறது, யாருக்கு முதல்ல கொடுக்கறது, யாருக்கு கடைசியில் கொடுக்கறது அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்க நேரத்தில் தான்
ஆண்டவனால பொறுக்க முடியல. அரே அரே பாய், நான் எங்க இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க என்னத்தையா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கோபத்தை அப்படியே வெளிப்படுத்துறாரு. அதைத்தான் இன்றைக்கு வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதே சீடர்கள் மீது ஆண்டவருடைய கோபத்துக்கு பல காரணங்கள் இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 6:25-33 கொஞ்சம் பெரிய பகுதி, அதை நீங்கள் வாசினா இந்த வசனங்கள்லாம் இருக்கும். உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். என்ன சாப்பிட்றது என்ன உடுத்துறது அதை பற்றி நீங்கள் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு யாவும் தேவை என உங்கள் விண்ணகத் தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் என்று இயேசு சொன்ன பொழுது இந்த வார்த்தையை கேட்டவர்கள் சீடர்கள். அப்போது சொல்கிறார், எதை உண்பது எதை உடுப்பது என்று நீங்கள் கவலைக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணையா. அப்படி சொல்லி இருந்த போதும் கூட இன்றைக்கு நான் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களை அச்சுறுத்தக்கூடிய உங்களை சுற்றி இருக்கிற குள்ளநெறிகள்லாம் யார், அவருடைய குணாதிசயம் என்ன அப்படின்றத நான் சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் ரொம்ப யதார்த்தமாக அசால்ட்டாக அதை குறித்த ஒரு சிறிதளவும் கூட அக்கறை இல்லாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், உணவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றதெல்லாம் பயங்கர கோபத்தை காட்டுகிறார். குறிப்பாக மார்க்கு நற்செய்தியாளர் உவமைகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை காட்டிலும் ஆண்டுடைய பாடுகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பேசுவார். ஏன்னா அந்த காலத்து மக்கள் புதுமைகள் செய்யக்கூடிய இயேசுவை தான் விரும்பினாங்களே ஒழிய பாடுகளை குறித்த இயேசுவின் பாடுகளை பற்றிய அந்த பாடுகள் சம்பந்தப்பட்ட கிறிஸ்துவை அவர்கள் விரும்பவில்லை. அதனால தான் மார்க்கு நற்செய்தியில் ஆண்டுடைய பாடுகள் துன்பங்களை பற்றி கொஞ்சம் அதிகமாகவே சொல்லியிருப்பார். இன்றைக்கும் கூட அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை குறித்து தான் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அப்போ இயேசுடைய கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கிறது. அவர் செஞ்ச எல்லா புதுமைகளிலுமே சீடர்களை வச்சுக்கிட்டு தான் செஞ்சார். ஒரு புதுமை கூட அவர் செய்தது 40 புதுமைகள் 38 புதுமைகள் என்று கணக்கிடுகிறார்கள். ஒரு புதுமையை கூட இயேசு தனியாக இருந்து செய்யவே இல்லை. அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஒரு காரணம் என்ன அப்படின்னா, தான் செய்கிற புதுமை தான் கடவுளுடைய வல்லமை கொண்டவன் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் அருகில் வைத்துக் கொண்டார். ரெண்டாவது, ஒரு காரியம் செய்யும் போது நமக்கு 2 சாட்சி தேவை அப்படின்னு கூட நினைச்சு இயேசு ஆண்டவர் பக்கத்தில் வச்சிருந்திருக்கலாம். அப்போ எல்லா புதுமைகளையுமே குறைந்தது 3 சீடர்களாவது கூட நின்று பார்த்துருக்குறாங்க. ஒரு சில புதுமைகளை எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. அந்த குறிப்பாக அந்த அப்பம் பழுக செய்த புதுமையை 7000 பேருக்கு 4000 பேருக்கு பெருகி கொடுத்தாரே, அந்த நேரத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் எல்லாரும் கூட இருந்தவர்கள் இதையெல்லாம் நினைச்சு பார்த்து தான் ஆண்டவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு கோபம் வருகிறது. அந்த கோபத்தை அப்படியே அவர் வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. இந்த கோபத்தை ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்னா, நம்மளால ஒரு சில பேர் அடிச்சு கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. போய் டம்முன்னு போட்டு 4 இருக்கு மண்டையை சேர்த்து கொடுக்கறது 2 அப்படி அடிப்பாங்க. ஒரு சில பேர் கோபம் வந்துச்சுன்னா அவங்களே போய் முட்டிக்கிடுவாங்க, செவத்தை போட்டு குத்துவாங்க, பல்ல போட்டு கடிப்பான. ஒரு சில பேர் அப்படி ஒரு கோபத்தை தன்மையிலே காமிச்சுக்கிடுவாங்க, அடுத்த மேலே காமிக்கிற கோபத்தை தன்மையிலையும் காமிப்பாங்க. ஒரு சில பேர் அடிப்பாங்க. ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா முறைச்சிட்டு அப்படியே கம்முன்னு பேசாமல் அப்படியே மனசுக்குள்ளே இறுக்கமாக அப்படி வச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் எந்த வகை இறால் இருக்கீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. கோவம் வரும்போது நீங்கள் உங்களையே காயப்படுத்திக்கிறீங்களா? கோவம் வந்துச்சுன்னா அப்படி நான் பேச மாட்டேன், அப்படி அமைதியாக இருந்துக்கிருவேன், எனக்குள்ளேயே போட்டு அமைக்கிடுவேன், அது ரொம்ப டேஞ்சரஸ், அதை செய்யாதீங்க, தயவு செஞ்சு வெளிப்படுத்திடுங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிசிக்கலாக அராஸ் பண்ணுவாங்க கோபத்தை வந்தவுடனே. ஆனால் ஜீசஸ் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கோபத்தின் உச்சத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கேள்விகளால் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த இறைவார்த்தை பகுதியை பார்த்து கொஞ்சம் வாசிங்க நீங்கள். நான் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த நற்செய்தி பகுதியை எடுத்து வாசிங்க. 9 கேள்வி கேட்கிறார். என்னென்ன கேள்வின்ற நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்கிறீர்கள்? ஒரு கேள்வி. 2வது கேள்வி, இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? 3வது கேள்வி, உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? 4வது கேள்வி, கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லை? 5வது கேள்வி, காதிருந்தும் நீங்கள் ஏன் கேட்பது இல்லையா அப்படின்னு கேட்கிறார். 6வது கேள்வி, உங்களுக்கு நினைவில்லையா அப்படின்னு கேட்கிறார். 7வது கேள்வி, மீதமுள்ள துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள்? அதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்றாங்க, 12. நான் வாசிக்கும் போத கூட அந்த ரைமிங்கை கொஞ்சம் ட்ரை பண்ணேன், வந்துச்சான்னு தெரியல. 8வது கேள்வி, மீதமான துண்டுகளை எத்தனை கூடைகள் எடுத்தீர்கள்? 7 அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். 9 கேள்வி கேட்குறார். நீங்களே வழக்கமாக யோசிச்சு பாருங்களே, ஒரு சில நேரங்கள் நம்ம கோவப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரே கேள்வி, அது என்ன நினச்சிக்கிட்டு இருக்க என்னை பற்றி, எனக்கு என்ன ஒன்றும் தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கியா, உன்னை என்ன பண்ண போகிறேன் பாரு, இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா, என்ன அப்படின்னு கேள்வியாக கடன்னு கேட்போம். அப்போ என்ன அர்த்தம்னா, அடுத்தவனை பேசுகிற கூட நமக்கு நேரம் கொடுக்க மாட்டோம். அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க கோபம் நம்மளுக்கு அப்படியே பொங்கிக்கிட்டு வரும். சில நேரம் அப்பாக்கள் பிள்ளைகளை பார்த்து பேசும்போதும் பிள்ளைகள் அப்பாக்களை பார்த்து பேசும்போதும் அப்படிலாம் பேசுவோம். உனக்கு தெரியுமா உன்னை என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தேன், உனக்கு தெரியுமா உன்னை படிக்க வைக்கிறதுக்கு என்ன கருமைப்பட்டேன் தெரியுமா, உன்னை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு எத்தனை பேர் காலில்
காலில் விழுந்தேன் தெரியுமா, உனக்கு வேலை வாங்குறதுக்கு என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பிள்ளையை பார்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உன் பிள்ளைய வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்ட்டு தெரியுமான்னு ஒரு 7-10 தெரியுமா நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் அப்படின்னா, தட் மச் ஆங்கர் வி ஹேவ் இன்சைட். அந்த கோபம் நமக்கு அப்படியே வெளிப்படுத்தப்படுகிறது. இங்கே இயேசு அந்த கோபத்தை பூரா அப்படியே கேள்வியாக கொட்டி தீக்கிறார். உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கலாம். இட்ஸ் ஆல் வெரி ப்ராக்டிக்கல் வே ஆஃப் ஜீசஸை புரிந்து கொள்வதற்கான ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச். அப்படி தான் நான் நினைக்கிறேன் இதை. அப்போ அந்த கேள்விகள்லாம் கேட்ட பிறகு கூட சிலர்கள் நினச்சிருப்பாங்க, இப்போ மனுஷன் எதுக்காண்டி கோப்படுறாரு. அவளுக்கு அப்பயுமே புரிஞ்சிருக்காதுங்க, நான் உறுதியாக சொல்கிறேன். அவளுக்கு அப்பையும் கூட புரிஞ்சிருக்காது. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, இப்படியெல்லாம் திட்டம் போது கூட புரியாத அந்த ஆட்களை வச்சு தாங்க ஆண்டவர் இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சு இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இன்றைக்கி உலகத்தின் எல்லா மூலைகளிலும் முடுக்குகளிலும் ஜீசஸ் அப்படின்ற பேரை உச்சரிக்க வச்சிருக்கிறாருன்னா இந்த 12 ஆட்களை வச்சு தான் பார்த்துக்கோங்க. ஆனால் கோபப்படுவதை கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆட்களாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஏன் ஆண்டவரே கோபப்படுறீங்க, இப்போ நாங்கள் என்ன பெருசாக பண்ணிவிட்டோம், நீங்கள் சொல்கிறீங்க ஓகே, சாப்பாடை பற்றி பேசின தப்பா ஆண்டவரே அப்படின்னு கேட்குற கூட அங்கே யாருக்கும் துணிச்சல் இல்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போது ஆண்டவருடைய கோபத்தில் இருக்கிற நியாயத்தை அவர்கள் ஏதோ ஓரளவிற்கு புரிந்திருப்பார்கள் என்று தான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் இந்த ஏரோதியர்களாலும் பரிசேயர்களாலும் சதுசேயர்களாலும் சந்தித்து கொண்டிருந்த பிரச்சனைகளை இயேசு உள்வாங்கிய அளவிற்கு இவர்கள் உள்வாங்காத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 5:6-7 பவுலடியார் சொல்லுவார், சிறிதளவு புளித்த மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிக்க வைக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா? எனவே புளிப்பு சத்துள்ள பழைய மாவை தூக்கி எறிந்து விடுங்கள், அப்போது நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழையன கழிந்து புதியன புகுவதற்கான ஒரு வழிமுறைகளை பவுலடியாரும் சொல்லுகிறார். எங்கள் இயேசு ஆண்டவரும் அதைத்தான் சொல்லுகிறார். அப்போ இந்த 2 கருத்துக்களையும் உள்வாங்குவதற்கு தான் ஆண்டவர் நம்முடைய கோபத்தில் இருக்கிற நியாயத்தை கற்றுக்கொள்ள அழைப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு அப்படியே நீங்கள் முதல் வாசகத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, பல நேரங்களில் நமக்குள்ள கோபம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற சோதனைகள் பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் குறித்து நம்ம யார் மேலே அதிகமாக கோவப்படுவோம் அப்படின்னா, அந்த வல்னரபிள் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. யார் நம்மளை தீண்ட முடியாதவர்களாக, நம்மளை எதிர்த்து பேச முடியாதவர்களாக, நம்மளை நேரடியாக தாக்க முடியாமல் இருக்கிறாங்களோ அவங்க மேலே நம்ம கோபத்தை காமிப்போம். அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் யார் மேலே கோவப்படுறோமோ இல்லையோ கடவுள் மேலே எல்லாரும் கோவப்படுவோங்க. ஏன் அப்படின்னா, அவர் நேரடியாக உடனே நம்மளை தண்டிச்சிட மாட்டார் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வாழ்க்கையில் சோதனை, என்ன கஷ்டம் வருது, எனக்கு நோய் வருது, எனக்கு கடன் ஆகுது, என்னை யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டேன்றாங்க, நான் தொட்டதெல்லாம் விளங்காமல் போயிடுது, நான் பைக்கில் போனால் கீழே விழுந்துடுறேன், படித்தா மண்டையில் ஏற மாட்டேன்டுது, அப்புறம் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சொல்லி 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 இதுக்கெல்லாம் ஆண்டவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நீ பைபிளில் அழகாக சொல்லப்படுகிறது, சோதனை மன உறுதியோடு தாங்கிக் கொள்ளுங்கள். சோதனை வரும்போது அந்த சோதனை கடவுளிடமிருந்தே வருகிறது என்று யாரும் சொல்லாதீர்கள். கடவுளுக்கு யாரையும் சோதிக்க வேண்டிய எண்ணம் அவருக்கு இல்லவே இல்லை. ஆனால் சோதனையை அனுமதிப்பார், அவ்வளோதான். இப்போ கூட என்ன சொல்கிறது, இந்த விண்ணில் இருக்க தந்தையை நீங்கள் ஜெபம் சொல்லும் போது இன்றைக்கி வர அந்த பட்டிமன்றம் போயிட்டு இருக்கு. எப்படி அந்த வழக்கு அல்லது எப்படி இந்த வாய் சண்டையா அல்லது இந்த கருத்து மோதல் முடியும் எனக்கு தெரியல. சோதனைக்கு உட்படுத்தாதையும் அப்படின்றாங்க. அந்த வார்த்தை தப்பு அப்படின்றதையும் நிறைய பேர் இன்னைக்கு பேசுகிறாங்க. ஆண்டவர் யாரையும் சோதனைக்கு உட்படுத்துவது இல்லை, ஆனால் சோதிப்பதற்கு அனுமதிக்கிறார். அந்த சோதனையை மன உறுதியோடு நாம் வெல்லணும் அப்படின்றதான் இன்றைக்கு வாசகமாக இருக்கிறது. அந்த சீடர்களுக்கு இயேசு ஆண்டவர் பசியே இல்லாமல் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த சோதனைக்கு சோதிப்பதற்காக அலோவ் பண்ணுறார். அந்த அலோவ் பண்ணுறதுல அந்த சோதனைக்கான கொடுத்த இந்த பெர்மிஷனில் சீடர்கள் விழுந்து போனார்கள். வயிற்றை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தாங்க, வாங்கி கட்டிக்கிட்டாங்க ஏசப்பாட்டை. இன்றைக்கி நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் சோதனை வரத்தாங்க செய்யும். சோதனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம நினச்சே பார்க்க முடியாது. 2 பேருக்கு தான் வாழ்க்கையில் சோதனையே வரல. ஒருத்தர் இன்னும் பிறக்கல, இன்னொருத்தர் செத்துட்டான், அவ்வளோதான். இந்த 2 பேரை தவிர நீங்கள் அந்த கேட்டகரியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம எல்லாருமே பிறந்துட்டோம். நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் என்ன சாகலை. அதனால் இப்போ இந்த 2 கேட்டகரி, ஒருத்தன் பிறக்கல, ஒருத்தன் செத்துட்டான். இதுக்கு இடையில் இருக்கிற எல்லாருக்கும் சோதனை வரும். பட் அந்த வேரியேஷன் ஆஃப் சோதனைகள் நமக்கு டிஃபர் ஆகும். ஒரு சில பேருக்கு நிறைய சோதனைகள் இருக்கும், ஒரு சில பேருக்கு குறைவான சோதனைகள் இருக்கும். அதுவும் கூட அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறோம், எப்படி நம்ம சந்திக்கிறோம், எதிர்கொள்கிறோம் அப்படின்றத பொறுத்து அதனுடைய தன்மையும் மாறும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற சோதனைகளுக்கு ஆண்டவர் 3 காரியங்களை சொல்லுகிறார். முதல் காரியம், தீய நாட்டங்கள் நமக்குள் உள்வருகிறது என்று சொன்னால் அது பாவமாக வரும். அந்த பாவம் சாவாக இறுதியில் முடியும். இந்த காரியங்களை எல்லாம் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்ல ஆசை கொண்டிருக்கிறார். ஆசிக்கிற ஆண்டவருக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை இந்த நாளில் சிந்திப்போம். அருள் கொடைகள் தான் ஆண்டவரிடமிருந்து வருகிறது, சோதனைகள் கடவுளிடமிருந்து வருவதில்லை. ஒருவேளை எனக்கு என்ன ஃபாதர் இப்படி சொல்றீங்க, இப்போ சோதிக்கப்படுறதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா,
ஆண்டவர் அதற்கான அனுமதியை கொடுக்கிறார். சோதிப்பவனுக்கு அனுமதியை கொடுக்கிறார். யோபு தான் நமக்கு ஒரே எடுத்துக்காட்டு. ஆண்டவராக போய் யோபுடைய பிள்ளைங்களை கொண்டாரு, ஆடு மாட்டை கொண்டாரு, வீட்டை எரிச்சு விட்டாரு, புண்ணு வர வச்சாரு, அவருக்கு துள்ளை வர வச்சாரு. இல்லை, அவர் அலோ பண்ணார். ஏன்னா சோதிச்சு பாரு அப்படின்னு சொன்னார். அழகை அவனை சோதித்தது. இறுதி வரை அவன் தன்னுடைய நம்பிக்கையை நிலைத்திருந்தனால ஆண்டவர் இரட்டிப்பான காரியங்களை அவருக்கு மீண்டும் கொடுத்தார் அப்படின்றத நாம் இந்த நாள் விவிலியத்தில் வாசிக்க கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் இந்த நாள் முழுவதும் உட்கார்ந்து நீங்கள் அசை போட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சோதனை வருகிற பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? அந்த நேரங்கள் நீங்கள் பயன்படுத்தின வார்த்தை என்ன? நீங்கள் கடவுளிடம் போய் நீங்கள் கொட்டி தீர்த்த அங்கலாய்ப்புகள் என்ன? அதுக்கு என்ன பதில் உங்களுக்கு கிடைச்சிச்சு? இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, கடவுள் நம்மை சோதிப்பதில்லை, சோதிப்பதற்கு அனுமதிக்கிறார். சோதனையை கடந்து வருபவர்களுக்கு சாதனைக்குரிய எல்லா சாத்தியங்களையும் ஆண்டவர் ஏற்படுத்தி தருவார். அதைத்தான் இன்றைக்கு நமக்கு முதல் வாசகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனையை ஆண்டவரிடமிருந்து வருகிறது என்று நாம் ஆண்டவரையே பழி சொல்கிறோம் என்று சொன்னால் கடவுளை கோபப்படுத்தவர்களாக மாறிவிடுகிறோம். மீண்டுமாக சொல்கிறேன், கடவுளை கோபப்படுத்தாதீர்கள். ஆமென்.